பேச இருப்பவர் நான் தான் என் ரமேஷ், ரிட்டையர்டு டெப்டி ஜெனரல் மேனேஜர், என்எல்சி இந்தியா லிமிடெட். ஸோ என்னை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தோட ஸ்டார்ட் பண்ணுறேன். புதியவர்கள் இருக்கிறவங்களுக்காக மட்டும். கிட்டத்தட்ட 38 ஆண்டுகள் என்எல்சி இந்தியா லிமிடெட்டில் டெப்டி ஜெனரல் மேனேஜராக பணிபுரிந்திருக்கிறேன். பேசிக்கலி மெக்கானிக்கல் இன்ஜினியர். நான் மிகப்பெரிய ஹெவி எக்யூப்மெண்ட்ஸோட அதோட பராமரிப்பு வேலையில் இருந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு 3.5 வருடம் சென்னையில் தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 42 வருடம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். நான் 22 வருடமாக பயிற்றுனராக என்எல்சி இந்தியா லிமிடெட் மற்றும் காலேஜஸ், ஸ்கூல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப், ஜேசி அந்த மாதிரி பல அமைப்புகள் பப்ளிக் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். பட்டிமன்ற பேச்சாளர், யூடியூபர், ஸோ நாடக நடிகர். ஸோ பயிற்சிங்கிறது வந்து என்னுடைய உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் நற்புலரிலையும் நான் கிட்டத்தட்ட 2024 தொடர்ந்து பயணித்துக்கிட்டு இருக்கேன். இதை கோஆர்டினேட்டும் பண்ணிகிட்டு இருக்கேன். இதான் என்னை பற்றின ஒரு சிறிய அறிமுகம். ஸோ பயிற்றுனராக களம் இறங்குறேன். வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கு முதல்ல எல்லாருக்குமே ஒரு நன்றி. 2 நண்பர்கள்ட்ட ரெக்கார்டிங் கேட்டிருக்கேன். அவங்க பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையோட என்னோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோட ஸ்லைடை ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்லைடு ஷேர் ஆகுது இல்லையா? தெரியுதா? ஓகே சார், தெரியுது சார். ஓகே. அனைவருக்கும் நற்புலரி. எனக்கு பிடித்த புத்தகம் இந்த மாத தலைப்பு நற்பொருளை கொடுத்தது. இந்த ப்ரெசன்டேஷனை வந்து இன்னைக்கோட பர்த்டே பேபி என்னோட மருமகள் கீர்த்தி அவர்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். நான் எப்பவும் 12ஆம் தேதி ப்ரெசென்ட் பண்ணுவேன். இன்றைக்கி எங்கள் மருமகள் பர்த்டேங்கிறதுனால அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுறதுக்காக இந்த ப்ரோக்ராம் இன்றைக்கி ஒத்துக்கிட்டாங்க. ஹாப்பி பர்த்டே கீர்த்தி. நிறைவில் நீங்களும் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிங்க. கண்டதை கற்க பண்டிதன் ஆவான். நம்ம சும்மா ராவாக சொல்லுவோம், கண்டதை படித்தவன் பண்டிதன் ஆவான் அப்படின்ட்டு. கண்டது கற்க பண்டிதன் ஆவான். சென்ஸ் என்னெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அதை பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கும் போது பண்டிதன் ஆவான் அப்படின்ற ஒரு சின்ன பழமொழிக்கேற்ப புத்தகமும் நானும் எந்த அளவு பயணித்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு என்னோட புத்தகம் பற்றி பேசுகிறேன். ஸோ இந்த புத்தகம் படிக்கணுன்ற ஆர்வம் எப்படி வந்ததுன்னா, இதில் தெரியுது என்னோட அப்பா. அவர் எந்த புத்தகம் படித்தாலும் அதில் இருக்கிற ஒரு விஷயத்த ஒரு டைரியில் எழுதி வைப்பார். அவர் கையில் எழுதினது தான் இது. அன்பினாலே மிக விரைவாக திருப்தி பெற்று அனுகிரகிப்பவர் சிவபெருமான். ஆகையால் அவருக்கு ஆசு தோஷி என்று ஒரு பெயர் உண்டு. எங்கே எந்த துணுக்கு படித்தாலும் அதை எழுதி ஒரு படம் போட்டு அதை விளக்குபவர். விளக்கி எழுதி வச்சுட்டு போயிருக்கார். இன்றளவும் என்கிட்ட அவருடைய கையெழுத்து பிரதிகள் நிறைய இருக்குது. ஸோ ஒரு 2004 எழுதின ஒரு டைரியில் அவர் எழுதினது. என்னென்ன கடன்கள் நமக்கு ஒரு மனிதனுக்கு இருக்குது, 5 முக்கிய கடன்கள் அப்படின்ட்டு. பித்ரு கடன், தெய்வ கடன், ரிஷி கடன், மனித கடன், பூதக்கடன் அப்படின்ட்டு. பூதக்கடன்னா ஜீவராசிகளுக்கு கூட தீனி போடுறது கூட கடன் அப்படின்னு அவர் எழுதி வச்சார். கிட்டத்தட்ட அதையெல்லாம் நாங்கள்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது மாதிரி ஒரு திருமூலரில் படித்தா கூட அதை எழுதி வைப்பார். ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூறையும் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே அப்படின்னு திருமூலரோட பாட்டு எழுதியிருக்கிறாரு. பட்டுவிடும் விடம்பு சுட்டு விடுவார் சுற்றத்தார் அப்படின்னு பட்டினத்தார் எழுதுன்னு எழுதியிருக்காரு. ரெண்டுமே வேறு வேறு கலரில் நிறைய பேனா எல்லாம் வச்சு அழகழகாக எழுதுவார். ஒரு இந்த ஆர்வம் பார்த்து தான் எனக்கு வந்து புத்தகம் படிக்கணும் அப்படின்னு சிறு வயதிலேயே ஒரு ஆர்வம் வந்தது எனக்கு. ஸோ என்னோட புத்தக படிப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு எறும்பு வெட்டுக்கிளி, அவங்க உழைக்காம சுத்துற வெட்டுக்கிளி,
அதுக்கப்புறம் எறும்பு உழைப்பை பற்றி சொல்கிற சின்ன சின்ன கதைகள்லேருந்து நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ்லேருந்து நிறைய புத்தகங்கள் வாங்கி கொடுப்பாங்க. எல்லாம் படிப்பேன். ஒரு குமுதத்தில் வந்த தொடர் தான் தான் சுகம், சிவசங்கரி கதை, சுபாவோட கதை, ராஜேஷ்குமார் கதை, ஈசாப் கதைகள், ஒரு லக்ஷ்மின்ற எழுத்தாளர் கதை, அம்புலி மாமா, சித்திரமாலா, என்னென்ன கோகுலம் கதிர், கோகுலம், குமுதம், ஆனந்தவுடன், வீட்டில் புத்தகங்கள் வீட்டில் வரும். கல்கி வார வாரம் வாங்குவோம் நாங்கள், எங்களுக்கு கிஃப்டாக வரும். நிறைய லைப்ரரியில் போய் படிக்க ஆரம்பித்தேன் நான். என்னென்ன வெரைட்டி இதுதான் கிடையாது, இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும் கிடையாது, என்ன கிடைக்குதோ படிப்பேன். அது வந்து அந்த கண்டது படித்தவன் பண்டிதன் ஆவான்ற மாதிரி பண்டிதன் ஆனவனே இல்லையா, கண்டதை படிச்சிருக்கிறேன் நான். கண்டது இந்த சென்ஸ் எதெல்லாம் பார்த்தோன்னோ அதெல்லாம் படிச்சிருக்கிறேன். ஸோ இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா இலக்கிய திறன் பாரதிதாசன் புக்கு, ஆர்கே நாராயணனோட புத்தகம். என்னோட 10th நான் வந்து முதல் மதிப்பெண் எடுத்ததுக்காக எனக்கு கொடுத்த ஒரு புத்தகம். இன்றைக்கும் பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் என் வாழ்க்கையில் பயணிச்சுக்கிட்டே இருந்தது. அப்படி இருக்கும்போது எனக்கு திருமணமாகி 90 திருமணமாச்சு. எங்கள் மாமியார் வந்து அவங்க ஒரு டீச்சர் பாண்டிச்சேரியில். மாமனாரும் டீச்சர். அவரை பார்த்தது இல்லை, அவர் ஏர்லியாகவே இறந்து போயிட்டாங்க. எங்கள் மனைவி சின்ன வயசாக இருக்கும்போது சிங்கிள் மதராக அவங்க வந்து பிராட்டப் பண்ணதில் அந்த டீச்சர், ஸ்கூல் டீச்சர் சரோஜினி டீச்சர் வந்து எங்கள் மனைவிக்கு பிறந்தநாள் பெருசாக 27/3/2004 இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு பாருங்களேன். அன்று பிறந்தநாள் காணும் அன்பு மகள் ஸ்டார்வுக்கு அன்பளிப்பு, அன்புடன் சரோஜினி பாண்டிச்சேரின்னு எழுதியிருக்காங்க. இந்த புத்தகம் கொடுத்தாங்க. மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் அப்படி கொடுக்குறாங்க. நமக்கு பெரிய நம்ம பயிற்றுனராக ஆகி நிறைய விஷயங்கள் வர வரைக்கும் பெரிய பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் என்கிட்ட. என்ன பெரிய மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ்ன்னு பொண்ணுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கணவனா பயங்கர கோபமாகுது. என்ன இதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ண அளவுக்கு என்ன இங்கே நடக்குதுங்க அப்படின்லாம் நினச்சி கோவப்பட்டு அந்த புத்தகத்தையே நான் கண்டுபிடிச்சு பார்க்காம இருந்தேன். அப்புறமும் ஒரு நாள் என்னதான் இருக்கு அப்படின்னு எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அதில் பல விஷயங்கள் இன்றைக்கும் இந்த புத்தகங்கள் இருந்தால் படிங்க. எனக்கு பிடித்த புத்தகத்தில் இதுவும் ஒரு புத்தகம். ஸோ இந்த புத்தகம் படிக்க ஆரம்பித்த பிறகு நிறைய பிணக்குகள் குறைய ஆரம்பிச்சது. ஒரு ஆள் அதாவது எரியறதை எடுத்தால் கொதிக்கிறத அடங்கிடும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர் எரியறதை குறைச்சோன்னா கொதிக்கிறத அடங்கிடும். அதுக்கு இந்த புத்தகம் ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக இருந்துன்னா படிங்க. நிறைய பாகங்கள் இருக்குது, பாகம் 1 பாகம் 2 இருக்கு. அது மாதிரி பயிற்சி துறையில் நான் 2004 பயணிக்கும் போது நிறைய புத்தகங்கள் படிக்கிறதுக்கு இந்த மாதிரி மோட்டிவேஷனல் புக்ஸ் நிறைய காலேஜஸ், ஸ்கூல்ஸு, பப்ளிக் ப்ரோக்ராம்லாம் பண்ணும்போது மோட்டிவேஷன் புக்ஸ் நிறைய தேவைப்பட்டது. அப்படி தேடும்போது என்கிட்ட கிடைச்ச புத்தகம் தான் இவ்வளவு தானா நீ. 2015 கிட்டத்தட்ட என்னோட வாழ்க்கையை மாற்றின புத்தகம் கூட நம்ம சொல்லலாம். இதுதான் அந்த புத்தகம். இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னாக்கா, இது இன்னைக்கு வந்து மாறிடுச்சு. நேற்று கூட இந்த மாதிரி இது ப்ரோக்ராம் பண்ணுறவங்க புக்கை ரிவ்யூ பண்ணுறேன்னு ஐயா சோமலிப்பன் ஐயாட்ட கூட நான் சொல்லும்போது, இப்போ உச்சம் தொடுன்னு மாற்றிட்டோம் சார், அதையும் சேர்த்து சொல்லுங்கன்னாரு. ஸோ உச்சம் தொடு அப்படின்னு அவர் அந்த புத்தகத்தை இப்போ ரிவ்யூ பண்ணிட்டாங்க, பேரை மாற்றிட்டாங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் இந்த இவ்வளவு தானா நீ. அப்படின்னா இவ்வளவு தானா நீ அப்படின்ற இந்த புத்தகத்தை பார்க்கும்போதெல்லாம், நீ இவ்வளவுதானா, இன்னும் பெட்டராக கூடப்பா, ஏன் இன்னும் கம்மியாக கொடுக்குற அப்படின்னு என்ன நான் கேட்டுக்கிற மாதிரியே தோணும். அதனால இந்த புத்தக தலைப்பு எனக்கு பிடிக்கும். பட் அவர் வந்து ஆத்தர் வந்து இந்த தலைப்பை வந்து உச்சம் தொடுன்னு மாற்றிட்டார். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னாக்கா, அவரே எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்த புக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரமேஷ் அவர்கள் அப்படின்ட்டு 2015 எனக்கு சைன் பண்ணி அவரே கொடுத்த புத்தகம். ஸோ இதில் ஒரு டிஸ்க்ளைமரோட ஆரம்பிக்கிறேன். இது வந்து 2015 முதல் பதிப்பு வந்த புத்தகம். ஸோ இதில் நிறைய டேட்டாஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டாஸ்லாம் அவுடேட் ஆகிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்துக்க வேண்டாம். நான் எது சொன்னாலும் அதில் வந்து இன்றைக்கி என்ன அப்டேட்டடாக இருக்குதுன்னு பார்த்து தெளிவாய்வு பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே. ஸோ இவர் பற்றின பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேருக்கும் நிறைய நண்பர்கள். இன்ஜினியர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் அசோசியேஷனில் முதல் பேச்சு இவர் தான் இருக்கும் ஒரு வருடமும். ஸோ அப்போ வரும்போது தினசரி பேசி பழகி, இப்போ கூட அதினாண்டு யோசிக்கு வந்து ஒரு 50th டேக்கு வந்து நான் தான் அவரை வந்து அழைச்சி பேச வச்சேன். ஸோ அந்த அளவுக்கு எங்கள் நட்பு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஸோ நிறைய புத்தகங்கள் எழுதுகிற ஒரு எழுத்தாளர்.
பெரிய ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு, ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு, நிறைய ஸ்டாக் மார்க்கெட்டு, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து அவரது இட்லியாகருங்கள் இப்போ கூட ராமசாமி சார் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டு, சேல்ஸு, லீடர்ஷிப்பு, அவர் எழுதாத தொடாத தலைப்புகள் கிடையாது, போகாத சேனல்ஸ் கிடையாது, அவர் ஒளிபரப்பாத யூடியூப் சேனல் கிடையாது. அந்த அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் உள்ள ஆளுமை. அவர் சமகாலத்தில் நம்ம எல்லாம் அவர் கூட இருக்கிறோம் அப்படிங்கிறது மிக பெருமையான ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு அந்த புத்தகத்துக்குள்ள போகும். இது என்ன புரட்டி போட்ட புத்தகம்னு சொன்னா ஈடாகாது. இப்பயுமே நான் எடுத்து எடுத்து படிச்சுட்டே இருப்பேன். என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய சொல்லாட்சி ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். யார் வேணாலும் படிச்சு புரிஞ்சுக்கலாம். அவர் கொடுக்குற எக்ஸாம்பிள் எல்லாம் டே டு டே இன்னைக்கு நம்ம பார்க்குற நண்பர்களோட இருக்கிற விஷயமா மட்டும்தான் இருக்கும். அதனால அருமையா இருக்கும். ஸோ அவர் ஒரு ஒரு தலைப்பா நான் படிக்கிறேன். வேடிக்கை மனிதராக விடாதுன்னு ஒரு சாப்டர். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமுகள் உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைக்கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாய். மகாகவி பாரதியாரோட ஒரு கவிதையை போட்டிருப்பார். இதை படிச்சு பார்த்தீங்கன்னா டெய்லி எழுந்துக்கிறோம், 3 வேளை சாப்பிட்றோம், வெட்டி கதை பேசுகிறோம், நம்மளும் மனசு கஷ்டப்பட்டுக்கிறோம், அடுத்தவங்களையும் மன கஷ்டப்படுத்துகிறோம். அப்படியே வியாதிகள் வந்து தலை நிறச்சி இறந்து போகிறோம். அந்த மாதிரி ஆளாக நினைச்சியா அப்படின்னு மகாவுக்கு பாரதியார் பாடுற கவிதையை போட்டு இந்த மாதிரி வேடிக்கை மனிதராக விடாமல் சீரியஸாக மனிதராக அப்படின்னு ஒரு சாப்டரில் சொல்லியிருக்கிறாங்க. முயற்சிப்பதை விடக்கூடாது, இயன்றதை செய்ய வேண்டும். எவரெவராலோ முடிகிறது என்றால் நம்மால் ஏன் முடியாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிற மாதிரி இந்த சாப்டர் படிக்கிறாங்க. என்ன காரணம்னா இதில் படிக்கும்போதெல்லாம் நமக்கு ரொம்ப விருன்னு ஏறும். அந்த ஒரு ஒரு வரி படிக்கும்போது நல்ல நமக்கு நல்ல செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த புத்தகம் இந்த இவ்வளவு தானா நீல வந்து ஒரு ஒரு இன்சிடென்ட் அவர் ஷேர் பண்றார். ஒரு சிஎஸ்ஐஆர் சயின்டிஸ்ட் அருணாச்சலம் அப்படின்றவற்றை இவர் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, அந்த அருணாச்சலங்கிறவரை இவங்ககிட்ட சொல்றாங்க, பாலையான்னு ஒரு பேராசிரியர் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருந்தார். ஸ்லான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்தவர். அவர் வந்து 1962 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 16 ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு, செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்திய அணுசக்தி கமிஷன்லேருந்து வந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கு வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் 2 பேருக்குமே வந்து இவர் தான் ப்ரொஃபஸராக இருந்திருக்கார், பாலையாங்கிறவங்க தான். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுப்புற இவர் அருணாச்சலம் சயின்டிஸ்ட் சொன்னால அவரும் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கிறார். அப்போ அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் கொஸ்டின் கேட்கும்போது இவங்களுக்கெல்லாம் கேம்பஸ் இன்டர்வியூ நம்ம எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இவங்க ப்ராக்டிஸ் பண்ண கொஸ்டினையே வேற மாற்றி கேட்டவுடனே இவங்கெல்லாம் ரொம்ப முடிச்சு சரியாக ஆன்சர் பண்ணல, நிறைய பேர் செலக்ட் ஆகலை. அப்படின்னா அந்த பாலையாங்க ப்ரொஃபஸர் வந்து கேட்டிருக்கிறார் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து, டெய்லி எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க கெமிஸ்ட்ரி அப்படின்னோடனே ஒருத்தர் வந்து 6 மணி நேரம், ஒருத்தர் 7 மணி நேரம், ஒருத்தர் 8 மணி நேரம், இன்னொருத்தர் இவர் நம்ம அருணாச்சலம்ன்ற சயின்டிஸ்ட் மட்டும் 1/2 மணி நேரம் படிக்கிறார். உடனே அவர் வந்து இவர் தான் கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு, ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் உங்களால் எப்படி படிக்க முடியும் கெமிஸ்ட்ரி, இவ்வளோதான் படிக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்ட கேள்வி, தினம் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்ட கேள்வி, ஆம் ஐ கிவிங் மை பெஸ்ட் அப்படின்னு என்னையே கேட்டுக்க வச்சது, இவ்வளவுதானா நீன்னு என்னை கேட்டுக்க வச்சது, இதுதான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்திருக்கு அப்படின்ட்டு இவரே கேட்டுக்கிட்டார் அருணாச்சலங்கிறவர். இது போதுமா எனக்கு, ஆம் ஐ கிவிங் மை பெஸ்ட் அப்படின்னு ஒருத்தரும் நம்மளை கேட்கணும். நம்மளோட பெஸ்ட் இதுதானா, இன்னும் கொஞ்சம் போனா என்ன அப்படின்னு நம்ம கேட்டுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு இந்த சாப்டர்ல சொல்றாரு. ஸோ நம்ம எல்லாருமே இவ்வளவுதானா நீ அப்படின்னு கேட்டோம்னா இன்னும் கொஞ்சம் 1 இன்ச்சு கூட போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ இவ்வளவுதானா நான் அப்படின்னு கூட நம்மளை கேட்டுக்கலாம். நீன்னு நம்மளை கேட்கறத விட நம்மளை பார்த்து நீன்னு கேட்டுக்கலாம், இல்லை நான் கூட கேட்டுக்கலாம். எப்படி வேணாலும். பொய்ய தலைமைக்குள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு. அந்த காலத்து கணியன் பூங்குன்றனார் கூட யாதும் ஊரே யாவரும் கேளு, எல்லாரும் உலகத்தை பொதுமையா எல்லாருமே நம்ம லோக்கல் தான், கடலூர் டிஸ்ட்ரிக்ட் தான், தமிழ்நாடு தான், ஐ மீன் இந்தியா தான் அப்படின்னு இல்லாம பெரிய வேதாதிரி மகர்ஷி கூட வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படி சொல்றாரு. வையகம்னா யூனிவர்ஸ்ஃபுல்லாக சொல்றாரு. ஸோ அது மாதிரி நிறைய ஜெயிச்சவர்கள் பற்றி ஒரு பட்டியல் சொல்றாரு இந்த புத்தகத்தில். பெப்சிகோவோட சிஇஓ வந்து சென்னை கிறிஸ்டியன் காலேஜில் படித்த இந்திரா நூயி, அதே மாதிரி நாதல்லா ஹைதராபாடு, நம்மளுடைய
சுந்தர் பிச்சை, இவங்கெல்லாம் நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. இவங்க எல்லாம் வந்து உலகளாவிய ஒரு பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு வந்து சிஇஓவா போய் அமர்ந்திருக்கிறாங்க. எதை எடுத்துக்கொண்டாலும் மேன்மை அடைவது, உன்னதம் காண்பது, உச்சம் தொடுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறார். நம்ம வந்து வையத் தலைமை கொள்கிறார். சும்மா லோக்கல் ஹீரோவா இருக்காத, உலகத்துல பெரிய ஆளவா அப்படின்ட்டு இவங்கெல்லாம் குறிப்பிட்டு சொல்லும்போது, நீங்க எந்த துறையில வரணும்ல, ஒரு இந்தியன் நேஷனல் லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா, நேருலேருந்து, சுபாஷ் சந்திர போஸ்லேருந்து, வல்லபாய் பட்டேல்லேருந்து நம்ம நிறைய பேரை பத்தி பேசிட்டு இருக்கோம். எதுல வேண்டுமானாலும் சாதனை செய்யலாம். இதில தான் போணும், ஐடி கம்பெனில தான் போணும் அப்படின்னு கிடையாது. எந்த துறையில நமக்கு நல்லா வருமோ அதுல சாதனை செய்யலாம் அப்படின்னு அழகாக வையத் தலைமைக்குள் அப்படின்னு ஒரு சாப்டர்ல சொல்லி முடிச்சிருக்கிறார். சூப்பரா இருக்கும். டி ராஜேந்தர் பத்தி எல்லாருக்குமே தெரியும். வாயாலே மியூசிக் போடுவாரு. எனக்கும் டி ராஜேந்தருக்கும் உள்ள உறவு அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய திரைப்படம் எல்லாமே நான் 11 முறை பார்த்துருக்கேன். ஒரு ஒரு திரைப்படமும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்ட்ட. என்னன்னா, ரொம்ப டேலண்டான பர்சன். திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, ஒளிப்பதிவு எல்லா பாடல்களும் எனக்கு மனப்பாடமா தெரியும். இன்னைக்குமே கூட பாடுவேன். அந்த புத்தகங்கள்லாம் தொகுப்பே வச்சிருக்கிறேன். டி ராஜேந்தரோட எல்லா பாட்டோட சிடியும் என்கிட்ட இருக்கு. ஸோ இவரை பத்தி இவருமே குறிப்பிட்டிருக்கிறார். என்ன காரணம்னா, மாயவரம் மணி ஐயர் அப்படிங்கிறவர்கிட்ட தான் இவர் வந்து படிச்சார். இசை படிக்கிறார். இசை படிக்கும்போது அந்த கற்றுக் கொடுக்கும்போது அதுக்கு வந்து ஹார்மோனிய பெட்டி வேணும். அந்த ஹார்மோனிய பெட்டி தான் பேசிக். ஒரு மியூசிக் டைரக்டர்னாலே அந்த நாட்கள்ல சாரே அப்படின்னு இவர் வருவார் இல்லையா, பாக்யராஜ். அந்த வரும்போது பார்த்தீங்கன்னா ஹார்மோனிய பெட்டி தூக்கிட்டு வருவார். அப்ப இவருக்கு என்னன்னா, ஹார்மோனிய பெட்டி வாங்குறதுக்கு காசு இருக்காதான். தரையில அந்த கீபோர்டெல்லாம் வரைஞ்சி அதில் ப்ராக்டிஸ் பண்ணுவார் அவர் பாட்டு பாடி, டி ராஜேந்தர். ஸோ ஆர்வம் கொழுந்து விட்டு எரிந்தால் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்ட்டு டி ராஜேந்தர் பற்றி சொல்றாரு. ஆர்வம் இருந்தால் நம்ம எது வேணாலும் ஜெயிக்கலாம் அப்படின்னு அந்த சாப்டர்ல அழகா குறிப்பிட்டிருப்பாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம பிலீஃப் சிஸ்டம் அப்படிங்கிறத பற்றி ஒரு அருமையான ஒரு விஷயம். தி பிக்மேலியன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்புவது நடக்கும். இதை பற்றி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கிரேக்க இதில் வந்து ஒரு ஒரு கதை இது. அந்த கதையை வந்து பிக்மேலியன் எஃபெக்ட்னே உருவாக்கியிருக்கிறாங்க. என்னன்னா, பிக்மேலியன் அப்படிங்கிற வந்து ஒரு ஒரு சிலை செதுக்கிற ஆள். அந்த சிலை செதுக்கிற ஆள் வந்து என்ன பண்ணுவான்னாக்கா, ஒரு ஒரு ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டு, ஒரு வருடம் எடுத்துக்கிட்டு ஒரு சிலையை செதுக்குறான். இந்த மேலே இருக்கிற புத்தகத்தில் இருக்கிறது தான் அந்த சிலை. அந்த சிலை பார்த்தீங்கன்னா, வெள்ளைக்கல்ல செதுக்குறான். ஒரு அதுக்கு வந்து கலாட்டியா அப்படின்னு பேர் வைக்கிறான். கலாட்டியானா என்னன்னா, பால் மாதிரி வெள்ளையா இருக்கிற பெண்ணுன்னு அர்த்தம். ஸோ அந்த சிலையை செதுக்கிட்டு அந்த பெண்ணுக்கிட்டேயே லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவளை காதலிக்க ஆரம்பிக்கிறான். அவளை ஒரு திருப்பி ஒரு சிலை ஏதாவது திருப்பி கொடுக்குமா, அவளுக்கு நிறைய மாலை, மரியாதை, நிறைய கிஃப்ட் வாங்கி வந்து கொடுக்குறான், நிறைய ஃப்ளவர்ஸ் கொண்டு கொடுக்குறான். இவ லவ் சொல்லிட்டு டெய்லி ஒரு பெண்ணு மாதிரியே நினச்சி அந்த பெண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்களுடைய அந்த பேஷனேட்டை வச்சுட்டு கடவுள் வந்து அந்த பெண்ணுக்கு உயிர் கொடுத்து அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்து குழந்தைகள்லாம் வரா மாதிரி அந்த கதை முடிகிறது. ஒரு கிரீக்ல நடக்கிற ஒரு மித்தாலஜி அந்த இதில் எழுதினது. அந்த பிக்மேலியன்ற ஒரு சிலை சிற்பி பண்ணதுனால பிக்மேலியன் எஃபெக்ட்னே ஒன்று இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, சைக்காலஜி ஆஃப் செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ரொஃபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு விஷயத்தை ஆழமாக நம்பினா அது கண்டிப்பாக நடந்துடும் அப்படிங்கிறது தான் இந்த பிக்மேலியன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிலீஃப் சிஸ்டத்தை இதை பற்றியும் எழுதியிருக்கிறாங்க. அருமையாக இருக்குது. மோட்டிவேட் சில்ட்ரன், இது எதுக்காக சொல்கிறாருன்னா, நம்ம குழந்தைகள் வந்து பாசிட்டிவ் ஆக்டிவிட்டீஸோ எஜுகேஷன்லையோ அவங்க நல்லா வருவாங்க, எது வேணாலும் பண்ணுவாங்கன்னு ஆழமாக அவங்கள நம்பினா அவங்க கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் குறிப்பிடுறாரு. இந்த பிக்மேலியன் எஃபெக்ட்ல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, உன் எண்ணம் தான் நீ அப்படிங்கிறது. இந்த புத்தகத்தில் என்ன முக்கியமான விஷயம்னா, பல பல விஷயங்கள் இந்த புத்தகத்தில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாக என் வாழ்க்கையை மாற்றின புத்தகம். ஹென்ரி ஃபோர்டோட ஒரு கோட்டை சொல்லுவார், வெதர் யூ திங்க் யூ கேன் ஆர் திங்க் யூ கான்ட், யூ ஆர் ரைட். உன்னால் முடியும் நீ நம்புறியா இல்லை முடியாதுன்னு நம்புறியா, ரெண்டுமே கரெக்டு தான் அப்படிங்கிறார். அப்போ நம்ம எண்ணம் தான் நம்ம செய்கிற செயல்களுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதையும் அந்த சாப்டர்ல சொல்லியிருக்காரு. இந்த பிக்மேலியன் எஃபெக்டோட கண்டினியூஷனாக பி யுவர் ஓன் ஹீரோ அப்படிங்கிறார். தாழ்வாக எண்ணாத, உன்னை தாழ்வாக எண்ணிக்காத, செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
உன்னை வந்து நீ தாழ்வா நினைச்சா தாழ்வாக போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் அழகாக சொல்லியிருப்பாரு. சைனீஸ் பேம்பு பற்றி சொல்லியிருப்பாங்க. சைனீஸ் பேம்பு என்ன பண்ணுவோம்னா மூங்கில் அப்படியே நட்டு தண்ணி ஊற்றி வளர்த்துட்டே இருந்தோம்னாக்க கிட்டத்தட்ட வந்து 5 வருடம் வரைக்கும் ஒன்றுமே தெரியாதான். 5 வருடம் வரைக்கும் அது ஒன்றுமே வளராதான். தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும், அதுக்கு உரம் போட்டுக்கிட்டே இருக்கணும், ஒன்றுமே தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸில் 90 ஃபீட் உயரத்துக்கு வளர்ந்துருக்கும் அந்த சைனீஸ் பேம்பு. அந்த மாதிரி ஒரு 5 வருடம் ஃபஸ்ட்டு 4 வருஷத்தில் எதுவுமே நடக்கல. கடைசியாக ஒரு 1 இயரில் இல்லை 2 மந்த்ஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹைட்டுக்கு இவ்வளோ வருது. எப்படின்னாக்க இதுலேருந்து என்ன லெசன் சொல்கிறாருனாக்கா, ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம், உடனே அதோட ரிசல்ட் எதிர்பார்க்கும், வராது அப்படிங்கிறார். உன்னை முழுமையாக சரி செய்து கொள், பிறகு வெளிப்படுத்தும் நேரம் வரும்போது நீ உன்னை வெளிப்படுத்திக் கொள்ளலாம். ஆணித்தரமாக, அதிசயிக்கும் விதமாக, அற்புதமாக அதற்கு முன்னால் உன்னை சரி செய்து கொள், நன்கு வெளிப்படுத்திக் கொள், அதற்கு எவ்வளவு காலம் ஆனால் என்ன அப்படிங்கிறார். இந்த 4 வருஷம் இந்த பேம்பு என்ன பண்ணிட்டு இருந்தது அப்படின்னாக்க கீழே வேற வந்து ஃபுல்லா டீப்பா கொண்டு போயிட்டு இருந்தது. மேல வளர்ச்சி தெரியல, ஆனா கீழே வளர்ச்சி தெரிஞ்சுது. அந்த வளர்ச்சி முடிஞ்ச உடனே கடகடன்னு உயரம் வருது. அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணோம்னா முதல்ல தயார்படுத்தி கொள்ளணும். ரிசல்ட்டை பத்தி கவலைப்படாம முழு மூச்சா அதில் ஈடுபட்டா வெளியில வரலாம் அப்படின்னு சிலர் அப்படித்தான் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. அதோட கண்டினியூஷனா தி ஹைட்ஸ் பை கிரேட் men reach and kept were not attained by sudden flight, but they, while their companions slept, were toiling upward in the night. ஒருத்தர் ஜெயிக்கிறத மட்டும் நம்ம பார்த்து பெரிய ஆளு பையன்லாம் திடீர்னு ஜெயிச்சிட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் எல்லாரும் தூங்கும்போது அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. அவங்க பார்ட்னர்ஸ்லாம் தூங்கும்போது இவர் யார் முடிச்சிருந்து கஷ்டப்படுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த கோட்டு மூலமாக இந்த புத்தகத்தில் தெரிவிக்கிறாரு. ஒரு சின்ன பாடல் பாருங்க, என்ன படம் என்ன பாட்டு, இதுல என்ன ஒரு ஆள் ஹீரோ வந்து கார்த்திக், அக்னி நட்சத்திர படம், நானே சொல்லிடுறேன். அக்னி நட்சத்திர படத்துல கார்த்திக் ஆடுற பாட்டு ராஜா ராஜாதி ராஜேந்திர ராஜா பாட்டு. அதுக்கு பின்னாடி ஒருத்தர் ஆடுவார், யாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியல, பாட்டு சொல்லு. பிரபுதேவா. ராஜா ராஜாதி ராஜேந்திர ராஜா பூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா ராஜா வெள்ளை கலர் சட்டை போட்டு ராஜாதி ராஜேந்திர ராஜா பூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா. ஓகே, யாரும் சொல்லுங்க சார். பிரபுதேவா சார். சார் ஒயிட் டிஷர்ட், ஒயிட் ட்ரெஸ்ல பிரபுதேவா. இந்த பாட்டுக்கும் இந்த நான் பேச போறதுக்கு என்ன சம்மந்தம்னு பார்க்கலாம். அவர் தொழுதூரில் ஒரு நாவலர் நெடுஞ்செழியன் காலேஜுக்கு போயிருக்கும்போது, ஒரு நம்ம எழுத்தாளர் போயிருக்கும்போது ஒரு மார்ச் ஃபாஸ்ட் நடக்குது. அந்த மார்ச் ஃபாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே மார்ச் ஃபாஸ்ட்டில் இந்த ஃப்ரண்ட் ரோவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா லீட் பண்ணுற ஆள் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த ரோவில் இருக்கிற ஆள், அதாவது ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற ஆள் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து கொஞ்சம் மிடிலாக இருப்பாங்க, கொஞ்சம் கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணுறால பின்னாடி ரோவில் விஇபி கண்ணுக்கு தெரியாத மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு இது ஆச்சரியமாக பார்த்தாரு, யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க முன்னணியில் வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதில் வலியுறுத்துறாரு. ஒரு ஸ்கூல் டான்ஸ் ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, இந்த பாட்டு ராஜாதி ராஜேந்திர ராஜா பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் கார்த்திக் தான் வந்து முன்னிலைப்படுத்தப்படுறாரு. ஆனால் அதுக்கு அடுத்த செகண்ட் ரோவில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா அந்த ஆடுற டான்சர்ஸ், டான்சர்ஸில் ஃபர்ஸ்ட் ரோவில் நிற்கிறது யாருன்னா பிரபுதேவா. ஸோ இன்னைக்கு பிரபுதேவா எந்த உயரத்தில் இருக்காருன்னு நமக்கு தெரியும். ஸோ எதில் போனாலும் முன்னணியில் இருக்கிற மாதிரி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற இந்த முன்னணியில் இருந்த சாப்டரில் அவர் சொல்லியிருப்பாரு. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தையும் நான் அதுக்கு பிறகு எந்த மார்ச் பாஸ்ட்டு, நீங்கள் எந்த சினிமாவில் எந்த டான்ஸு கோரஸ் சாங்கு எதில் பார்த்தாலும் அந்த முன்னணியில் இருக்கிறவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது வியப்பாக இருக்கும். இவருடைய கவனிப்பு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த புத்தகத்தில் அவர் எழுதினது. ஸோ அது என்சிசியோ, கலை நிகழ்ச்சியோ, படிப்போ, வியாபாரமோ, விளையாட்டோ, வேறு எதுவுமே செயல் என்று இறங்கிவிட்டால் அதில் முழு ஈடுபாட்டுடன் 100% கொடுப்பவர்கள் முன்னணியில் இருப்பவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. அருமையான உண்மை, ரொம்ப அருமையா இருக்கும்.
இப்போ நம்ம பிக் ஈட் ஸ்மால் இன் பிஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. யார் முதலில் தருகிறார்களோ அவர் வாய்ப்பை தட்டி செல்கிறார். நம்ம ஒன்று பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த ஆள் பண்ணிடுவோம். வேகமானவர்கள் வேகம் குறைந்தவர்கள் வாய்ப்பை கவருகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எதாவது இருந்தாலும் கூகுளில் போய் சர்ச் பண்ணுறோம். இப்போ ChatGPTயில் சர்ச் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். அப்போ அன்னைக்கு இருக்கிறதுல கூகுள் முன்னாடி இருக்கும். இப்போ நம்ம லீடர்ஷிப் அப்படின்னு ஒன்று சர்ச் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 5 கோடி பேர் சர்ச் பண்ணியிருப்பாங்க. ஒரு 10 ஆர்டிகல் வரும், ஃபர்ஸ்ட்ல ஒரு ஆர்டிகல் வரும். எப்படி அந்த ஆர்டிகல் மட்டும் ஃபர்ஸ்ட்ல வந்தது, அந்த தேடுறது ஃபர்ஸ்ட் எப்படி வந்ததுன்னா நிறைய பேர் அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால முதல்ல இருக்கும். முதல்ல இருந்ததுனால நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. திருப்பி திருப்பி வைஸ் வர்ஸா எதை ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். இப்போ நீங்கள் எதை வேணாலும் கூகுளில் பண்ணாலும் ஒரு 500 ஆர்டிகல் வரும். இருந்தாலும் நீங்கள் அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறத முதல்ல கிளிக் பண்ணி பார்ப்பீங்க. அது ஃபர்ஸ்ட் இருக்கிறத கிளிக் பண்ணி பார்த்ததுனால அது ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது குவாலிட்டியா இல்லைன்னா தேர்ட்ல இருக்கிறது குவாலிட்டியா இருக்குன்னா அதை கிளிக் பண்ணீங்கன்னா கொஞ்ச நாள் அது ஃபர்ஸ்ட் கொண்டு வரும். அப்போ நம்ம முதல் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில தரத்தை உயர்த்திக்கணும் அப்படின்னு இதில் சொல்லியிருப்பாரு. எல்லா தகவல்களும் இருக்கின்றன, ஆனால் எவராலும் கவனிக்கப்படாமல் எவருக்கும் பயன்படாமல் ஆல்சோ ரேன், நானும் ஓடினேன், எங்க வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போனாருன்னு சொல்லுவாங்க. அது போல செய், சிறப்பாக செய், முன்னணியில் இருக்கின்றார். இப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிற தகவல்ல யாரும் பார்க்க மாட்டாங்க. கூகுளில் போகும்போது பி ஆன் த ஃபர்ஸ்ட் பேஜ், முதல் பக்கத்தில் வா அப்படின்னு அருமையாக அது சொல்லியிருப்பாரு. இது எல்லாருக்குமே தெரியும். முதலில் நிலாவில் காலடி எடுத்தவங்க. இதுல வந்து ஆம்ஸ்ட்ராங் யாருன்னு சொல்ல முடியுமா? இந்த 3 பிக்சர்ல யாராவது சொல்ல வாய்ப்பு இருக்கா? இந்த 3 பிக்சர்ல நீல் ஆம்ஸ்ட்ராங் 3 பேர் போனாங்க. 3 பேர் பேர் யாராவது சொல்ல முடியுமா? இல்ல இதுல ஆம்ஸ்ட்ராங் யாருன்னு காமிக்க முடியுமா? செகண்ட் போன ஒரு பேரு ஆல்ட்ரின். இதுல லெஃப்ட்ல அமர்ந்து இருக்கிறவரு நினைக்கிறேன் சார், சரியா தெரியல சார். ஓகே, வேற யாராவது ட்ரை பண்ணலாமா சார்? மூணாவது பேர் தெரியல ரமேஷ், மறந்துட்டேன். இல்ல இதுல ஆம்ஸ்ட்ராங் யாருன்னு தெரியுமா? ரைட் சைடுல இருக்கிறவர் சார். ஓகே, ஜெனரலா நம்ம வந்து அப்படிதான் நினைச்சுப்போம். எப்பவும் மிடில் இருக்கிறவரு ஃபர்ஸ்ட்ல காலேஜ் எடுத்து வச்சாரு. இதில் நடந்த கதையே வேற. என்ன கதைன்னா, இதுல போன 3 பேர் வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங், அவர்தான் மிஷன் கமாண்டர். மற்றவங்க கொஞ்சம் அன்மியூட் பண்ணீங்க, சாரி மியூட் பண்ணீங்க. எட்வின் பஸ் ஆல்ட்ரின் அப்படிங்கிறவர் லூனார் மாடியூல் பைலட்டு, மைக்கேல் கொலின்ஸ் அப்படிங்கிறவர் கமாண்ட் மாடியூல் பைலட். 3 பேர் போனாங்க அதுல. ஆனா நமக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கிறது நீல் ஆம்ஸ்ட்ராங் மட்டும்தான். இந்த கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல உங்களுக்கு லெஃப்ட்ல மடியில ஹெல்மெட் வச்சுட்டு உட்காந்துருக்கிறோர் அவர் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நடுப்புற நிற்கிறவர் வந்து கொலின்ஸு, ரைட் சைடில் இருக்கிற பேர் ஆல்ட்ரின் அப்படின்னு பேர். இதில் என்ன நடந்தது அப்படின்னாக்கா போய் அங்கே போய் நிற்குது. கிட்டத்தட்ட 10 வருட பயிற்சி, எவ்வளோ லட்சம் கிலோமீட்டர் மேலே போய் ஒரு விண்கலம் போய் இறங்கிடுச்சு. நிலாவில் காலடி எடுத்து வைக்கணும். பிளான் படி வந்து ஆல்ட்ரின் தான் இறங்கணும். ஆல்ட்ரின் இறங்கு அப்படிங்கும்போது எல்லாம் பண்ணிட்டோம். ஏதோ ஒரு தயக்கம், ஒரு செகண்டு தயக்கம், ஒரு 1 செகண்ட் கூட சொல்ல முடியாது, மைக்ரோ செகண்ட் தயக்கம். உலகமே பார்த்துட்டு இருக்கு. உலகமே வந்து 1 ஸ்மால் ஸ்டெப் ஃபார் எ மேன், 1 ஜெயிண்ட் லீப் ஃபார் மேன்கைண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்ட். எல்லாரும் உலகமே பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் இறங்குங்கும் போது இவர் கொஞ்சம் தயங்குறாரு. உடனே பிளான் பி வச்சிருப்பாங்க. இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்ல பிளான் பி, ஆம்ஸ்ட்ராங் இறங்கு அப்படின்றார். அவர் காலடி சார் 3 பேர் இறங்கினாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம மனசுல நிக்கிற ஒரே பர்சன் ஆம்ஸ்ட்ராங் தான். என்ன சொல்ல வர்றாருன்னா, தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயருவும் தீரா இடும்பை தரும். நமக்கு ஒருத்தரை நம்பாம அவரை பத்தி தெரிஞ்சுக்காம ஒருத்தரை நம்புறதும், தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதுல அவனை பத்தி டவுட் படுறதும் பெரிய துன்பத்தை தரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்ற மாதிரி, தயக்கம் தள்ள வேண்டிய ஒன்று, தயங்காதே. ஒன்று வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஒரு முடிவு பண்ணிட்டோம்னா அதை வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி அருமையா சொல்லியிருப்பாரு. இது இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாரு. ஒரு 2065 மீட்டர் இருக்கிற ஒரு ராமேஸ்வரம் பிரிட்ஜு, ஒரு 1967 18 வயசுல ஒரு பையன் வந்து டூர் ஆப்ரேட்டரா வேலை செய்யறான். 1972 அந்த பையன் 23 வயசு இருக்கும்போது திருநெல்வேலியிலேருந்து பெங்களூருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டீலக்ஸ் பஸ் ஓட்டுறான்.
யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கேபி நடராஜன். என்ன ஒரு கமிட்மெண்ட்! எப்படி இவங்க இவ்வளோ பெரிய ஆளா வந்து எங்க பார்த்தாலும் எந்த பஸ் பார்த்தாலும் கேபிஎன் டிராவல்ஸ்க்கு நம்ம எல்லாம் பார்க்குறோம். இந்த கமிட்மெண்ட்ன்ற ஒரு விஷயத்த இந்த நிகழ்வுல இருந்து புரிய வைக்கிறார். என்னன்னா, ஒரு ராமேஸ்வரத்துல வந்து கப்பல் கிளம்பும். அம், கப்பல் வந்து இலங்கை கிளம்புமா. இந்த பாஸ்போர்ட், விசா அதுக்குள்ள டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு போயிட்டு இவர் ட்ரெயின்ல ஏறி போய் அதுல போய் வேலை பார்க்குறாரு. ட்ரெயின்ல ஏறி போய் ராமேஸ்வரத்தில் அவங்கள்ட்டலாம் ஹேண்ட் ஓவர் பண்ணுற நேரம் அன்னைக்கு ஏதோ ஒரு வானிலை காரணமாக ஏதோ ஒரு டெக்னிக்கல் ரீசன்ஸில் ட்ரெயின் கேன்சல் ஆயிடுச்சு. பயங்கர காத்தடிக்குது. அவங்கள்ட்ட போய் கொடுக்கணும் இல்லையா? அந்த பிரிட்ஜ் மேலே 2 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அந்த பிரிட்ஜ் அது மேலே ஓடுறாராம் இருட்டில். ஓடி போய் அதை போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. அந்த கமிட்மெண்ட் தான் அவரை மேலே வந்து அவரை உயர வச்சது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி கமிட்மெண்ட் ரொம்ப எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத அந்த புத்தகத்தில் தெரிஞ்சுக்கலாம். பிரச்சனைகளை வாய்ப்பாக மாற்று அப்படின்ற ஒரு விஷயம், இந்த விஷயமும் நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஒரு 3 பேர் வந்து பனீந்திர சாமா அப்படின்னு ஒருத்தர் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாரு. டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பெங்களூரில் சீனியர் டிசைன் இன்ஜினியராக இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாங்க, ஒரு தீபாவளி போகிறதுக்காக பெங்களூர்லேருந்து ஹைதராபாத் வரதுக்காக தே ஆர் வெயிட்டிங். பஸ்ஸில் இடமே கிடைக்கல. ஸோ அதுக்கு பிறகு என்னடா அது பஸ்ஸெல்லாம் காலியாக போகுது, யாரை கேட்டாலும் இடம் இல்லைங்கிறான், நிறைய டிக்கெட் வேஸ்ட்டாக போகுது, இதை ஒருங்கிணைச்சா என்னன்ட்டு அவங்கெல்லாம் சேர்ந்து 2006 சாஃப்ட் லேப்ஸ் redbus.comனு ஆரம்பித்து 25 வயசில் தே ஸ்டார்டடு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயங்களாக இருந்து முதல் வருடத்தில் 50 லட்சம் பிஸ்னஸ்ஸு, 2வது வருஷத்தில் 5 கோடி, 3வது வருஷம் 25 கோடி, 4வது வருஷம் 55 கோடி, 5வது வருஷம் 125 கோடி, 6வது வருஷம் 400 கோடி பிஸ்னஸ் பண்ணி ஐபிபோ குரூப்ல வந்து 650 கோடிக்கு அதை வித்துட்டு அதுலேயே இந்த 3 பேர் பனீந்திர சாமா, சரண் பத்மராஜு, சுதாகர் பசுபனாரி அப்படிங்கிற 3 பேரும் அதுலேயே இப்போ வேலை பார்க்குறாங்க. ஸோ எதுக்குன்னா, ஒரு சின்ன பிரச்சனையை வந்து நம்ம வந்து பிரச்சனையா பார்க்காம அதை வாய்ப்பா பார்த்து பிஸ்னஸாக பண்ணலாம், எதோ வேணாலும் நம்ம ஆக்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பாரு. கடைசியாக வெற்றி மட்டுமே பெற்றவர் இல்லை அப்படின்னு ஒரு டாபிக்கோட நிறைய டாபிக் இருக்கு. எனக்கு ரொம்ப குறைஞ்ச டைம்ங்கிறதுனால நான் பண்ணிட்டேன். சச்சின் டெண்டுல்கரோட ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரெக்கார்டாக இருக்கும். 1 டேல இவ்வளோ ரன் அடிச்சிருப்பாரு, டெஸ்ட்ல இவ்வளோ ரன் அடிச்சிருப்பாரு, 90+ அவுட் ஆன பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அவுட் ஆயிருப்பாரு. ஆனால் அவர்கிட்ட இவ்வளோ பாசிட்டிவான ரிசல்ட் இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுறாரு. என்னன்னா 20 டக் அவுட் ஆன ஒரு பர்சன் இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கிறது சச்சின் டெண்டுல்கர் தான். அப்போ சச்சின் டெண்டுல்கர் திறமை இல்லாத ஆள் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். அப்போ என்ன திறமையான ஆளாக இருந்தாலும் தோல்விகள் வரும். தோல்வி என்னுமே பிகினிங்கில் வரும், நடுப்புற வரும், முடிவில் வரும், எப்போ வேணாலும் வரும். தோல்வி என்பது நமக்கு வெற்றியாளர்கள் கிடைக்கிற ஒரு வெகுமதி அப்படின்னு எடுத்துக்கணும். வெற்றி மட்டுமே பெற்றவர் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இந்த புத்தகம் என்னை புரட்டி போட்ட புத்தகங்களில் இதுவும் ஒன்று. நிறைய புத்தகங்கள் இருக்கு. இதை பற்றின ஒரு சிறிய இதுவாக சொல்லியிருக்கேன். இப்போ வந்து உச்சம் தொடுன்ற பேரில் இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கி படிக்கணும். படிக்கணும்னா கூடவே வச்சுக்கணும். அதை எப்போ வேணாலும் அதை பிரட்டி பார்த்தோம்னா நமக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கிற ஒரு புத்தகம். ஒரு புத்தகம் என்பது திருப்பி ஒரு கிஃப்ட் நமக்கு வந்ததுன்னா அன்னைக்கு ஓப்பன் பண்ணி அந்த எக்ஸைட்மெண்ட் போயிடும். ஆனால் புத்தகங்கிறது தான் வந்து தினசரி எக்ஸைட்மெண்ட் கொடுக்குற ஒரே கிஃப்ட் வந்து புத்தகம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சரி. 1000 நூல்களை படிப்பதை விட ஒரு நல்ல நூலின் கருத்தை வாழ்வில் பின்பற்றுவது மேலானது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமை. இன்னைக்கு வந்து இவ்வளவுதான் நீ அப்படின்னு ஒரு புத்தகத்தை நம்மளோட ரமேஷ் நாகராஜ் ஐயா சிறப்பாகவே நமக்கு அவருக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் பிடிக்கிற மாதிரி அழகா ஒரு செஷன் எடுத்து கொடுத்துருக்காங்க. அழகான ஒரு பிபிடி, ஒரு டான்ஸு, ஒரு ராஜான் வேற ஒரு டான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிலவுல இறங்குனது நம்ம தான் அப்படின்னு சொல்லி நம்மளும் நிலவுல கூட இறங்கலாம்ன்ற மாதிரி நிலவுல இறங்குனவங்களெல்லாம் வச்சு கருத்துருவேன். இன்னும் நிறைய தகவல்களை நீ பின்பற்றுறதா இருந்தா இதை ஃபாலோ பண்ணு. இவ்வளவுதானா அப்படின்னு நீங்க கேட்டுக்கோ. 1/2 மணி நேரம் படிச்சவனு இருக்கான், 7 மணி நேரம் படிச்சவனும் கிடைக்கான். எப்படி குவாலிட்டியா குவான்டிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அழகா பேசி முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஒரு சிறப்பு வாழ்த்துதலை தெரிவிச்சுக்கோம். இன்னைக்கு உலக எழுத்தறிவு தினம். இந்த உலக எழுத்தறிவு தினத்துல அழகா ஒரு புத்தகம் அப்படின்றத அந்த எழுத்தறிவுக்கான ஒரு முக்கியமான ஒரு அங்கம் அப்படின்றத அங்க அழகா இங்க சிறப்பா கொடுத்துருக்காங்க. என்னடா 12ஆம் தேதி வர்றவர் 8ஆம் தேதி வந்து ஏன்னு குதிச்சுட்டாரு களத்துல நற்புலரில அப்படின்னு பார்த்தா இந்த உலக எழுத்தறிவு தினம் அப்படின்றது இவருக்கு
பொருத்தமான ஒரு, ஏன்னா நான் பின்பற்ற புத்தகத்தை மட்டும்தான் நான் என்னைக்குமே வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணுவேன் அப்படின்னு நிறைய தடவை நண்பர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். சரி, பின்னூட்ட வரிகளை சுமந்து வந்தவங்க வாங்க, உங்களுடைய பின்னூட்ட வரிகள் 30 வினாடிகள். இன்றைய தினம் பிறந்த நாள், மனநாள், சுப நிகழ்ச்சிகள் அவர்கள் எல்லாம் யாரும் இருப்பேனும் ஐக்க திறந்து சொல்லுங்க. எங்க மருமகள் கீர்த்திக்கு இன்னைக்கு பிறந்த நாள் மேடம். அதனாலதான் நான் 8ஆம் தேதி மாத்திட்டு வந்தேன். நான் நினைச்சேன் அதை நீங்க ஏற்கனவே அவங்களுக்கு சொன்னீங்க. ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு. இருந்தாலும் மாமனார் வாயால மருமகளோட பேரை சொன்னா அது கீர்த்தி புகழா இருக்கும். கீர்த்திக்கு ஒரு அழகான புகழாரமான ஒரு பிறந்த நாள் என வாழ்த்துக்களை நானும் தெரிவிச்சுக்கிறேன், நண்பர்களும் தெரிவிப்பாங்க. அடுத்தடுத்த பின்னூட்ட வரிகளை சுமந்து வாங்க. வாங்க உங்களுடைய பின்னூட்ட வரிகளோட. சார் மேடம், என்னுடைய சிற்றன்னை மைதிலி அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவங்க பெங்களூர்ல இருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்த்து தெரிவிக்குமாறு நற்புலரி வெங்கட்ராமன் ஐயாவுடைய சித்தி அவர்கள் மைதிலி அவர்களுக்கும் இன்னைக்கு பிறந்த நாள் தின வாழ்த்துக்களை தெரிவிக்குவோம். எல்லாரும் வாங்க. மீண்டும் வேற யாராவது எவரேனும் இல்லைன்னா கைகளை உயர்த்திய லாவண்யா மேம் சொல்லுங்க உங்களுடைய பின்னூட்டங்கள் 30 வினாடிகள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் கீர்த்தி அவங்களுக்கும் மைத்திலி அம்மா அவங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பா இருந்தது ரமேஷ் சார். நீங்க புக் எடுத்துட்டு வந்தா சொன்னீங்க. லாஸ்ட் பாயிண்ட் தான் ஃபர்ஸ்டா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் புக் இதாகணும் சொல்லுவாங்கல்ல, வெடிகுண்டு வந்து ஒரு தடவை தான் வெடிக்கும், ஆனா புத்தகம் திறக்கும் போதெல்லாம் வெடிக்கும் அப்படின்னு ஒரு இது சொல்ற மாதிரி பல பவரை வந்து நமக்கு கொடுக்கறது அந்த புத்தகங்கள் தான். ஸோ அந்த வகையில இன்னைக்கு சொன்ன ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸுமே சரி, இந்த டாப் சிஇஓஸ்ல இருந்து சரி, அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பிக்சர். அந்த 3 பேர்ல வந்து நடுவுல இருக்கிறவங்க தான் யூஷுவல் மைண்ட் செட் நமக்கு. ஸோ பட் எங்க வேணாலும் இருக்கலாம், யார் வேணாலும், யார் அந்த இதை ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்துறாங்களோ அவங்கதான் சக்சஸ் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க சார். வாழ்த்துக்கள், நன்றி அனைவருக்கும். ஹாவ் அ நைஸ் டே ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. சிறப்பு, அழகான ஒரு குறிப்பை கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணி சிறப்பான ஒரு பின்னூட்ட வரிகள் வழங்கிய லாவண்யா மேம்க்கு நன்றி. வாழ்த்துதல் தெரிவித்ததற்கும் நன்றி. அடுத்ததாக பின்னூட்ட வரிகளை சுமந்து வாங்க நாகவள்ளி அம்மையார் வாங்க. நற்புலரியின் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கீர்த்தி அவர்களுக்கும் மைதிலி அவர்களுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சார், நான் இன்னைக்கு உங்களோட செக்ஷனு தெரியாது, நான் ரெகுலரா வர மாதிரி தான் இன்னைக்கு வந்தேன். ஆனா நேற்று கொஞ்சம் ஹெல்த் வைஸ் ரொம்ப முடியாததுனால என்னால வர முடியல. நேற்று என்னடா புக்குன்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா நீங்க வந்தோடனே எனக்கு ஷாக். என்னடா அது நம்ம பார்க்கலையா, என்ன யார் பேசுறாங்கன்னு பார்க்கலையா, என்னன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எக்ஸலன்ட் சார், சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. உச்சம் தொடுங்கிறத விட இவ்வளவுதானா நீன்னு நம்ம அடிக்கடி நம்மளே நம்ம கேட்டுக்கிட்டோம்னா நல்லா இருக்குங்கிறது தோணுச்சு நீங்க சொன்ன உடனே. தீராஜேந்திர பத்தி நீங்க மாயவரம் மணி ஐயர்னு சொன்னதா இருக்கட்டும், அது நம்புவது நடக்கும்னு ஒரு சிலைய வச்சு நீங்க அதை இமேஜினேஷனா அந்த உருவகப்படுத்தி சொன்னதா இருக்கட்டும், உன் எண்ணம் தான் நீ அப்படிங்கிறத பத்தியும் நீங்க சொன்னது, தாழ்வாக எதையுமே எண்ணக்கூடாதுன்னு சொன்னதா இருக்கட்டும், சிலர் அப்படித்தான் அப்படிங்கிறத வந்து மூங்கில் மூலமா நீங்க சொன்னதா இருக்கட்டும், ஜெயிக்கிறத பத்தி பேசுனது, எப்பவுமே முன்னணியில தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒரு டான்ஸ் போட்டு அதை இமேஜினன் சொன்னது, அந்த பாட்டு வச்சு சொன்னதும் சூப்பரா இருந்தது. எப்ப வந்து நம்ம எதை தொடரமோ அதுதான் பக்கத்துக்கு வருங்கிறத முதல் பக்கத்தில் வாழ்னு நீங்க சொன்னதா இருக்கட்டும், நீல் ஆம்ஸ்ட்ராங் பத்தி தகத்தை தன்னை விடணும் அப்படிங்கறத பத்தியும், பிரச்சனைக்காக வாய்ப்பா எப்படி பிரச்சனைகளை நம்ம வாய்ப்பா மாற்றி எடுத்து கொண்டு போகணுங்கிறத பத்தி சொன்னதா இருக்கட்டும், வெற்றி மட்டுமே பெற்றவர் இல்லைங்கிறத கடைசியா நீங்க முடிச்சது வரைக்கும் அப்படியே மனசுல நிக்குது சார். பாயிண்ட் அப்படியே செம்மையா இருந்தது. எக்ஸலன்ட் சார், வாழ்த்துக்கள். செம்ம. இன்னைக்கு நான் எதிர்பார்க்கல, பட் இருந்தாலும் நீங்க சொன்னீங்கல்ல ஃபர்ஸ்ட் எங்க மாமியார் ஒரு புஸ்தகம் கொடுத்தாங்க ஒய்ஃபுக்குன்னு, அந்த புத்தகத்தை தான் நான் இந்த டைம் சொல்லலாம்னு நினைச்சிட்டு எடுத்து வச்சேன். ஏன்னா எனக்கு முதல்ல கிடைச்ச புத்தகம் அதுன்னு நினைச்சிட்டு அதை பார்த்தோன்னே எனக்கு ஆஹா சாரி இதை பத்தி தான் சொல்ல போறாங்களோன்னு நினைச்சேன். பட் நீங்க வேற புத்தகத்தை பத்தி சொன்ன உடனே நான் மாறிட்ட உடனே சரி ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், நன்றி சார், வாழ்க வளமுடன் சார். ஆகா, சிறப்பா இப்படி வினாடிகள்லையும் வேகமாக அவருடைய அந்த செஷனை சொல்ல முடியுமா? சிறப்பா சொன்னீங்க, மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி தெரிவிச்சீங்க, வாழ்த்துதல் தெரிவிச்சீங்க, நன்றி. அடுத்ததாக வெங்கட்ராமன் ஐயா வாங்க, உங்களுடைய பின்னட்ட வரிகள். நற்புலரி, இன்று பிறந்தநாள் காணும் கீர்த்தி அவர்களுக்கும் எனது சிற்றன்னை மைதிலி அவர்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இது மூலமா தெரிவிச்சுக்கிறேன். சார், இன்னைக்கு செஷன் ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஓப்பனிங்ல இருந்து எப்பவுமே கன்சிஸ்டன்ட் பேட்ஸ்மேன் அப்படின்றது ஒருத்தரை பத்தி பேசுறதா இருந்தா
த வால் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ராகுல் டிராவிட வந்து கிரிக்கெட்ல பேசும்போது த வால் அப்படின்வாங்க. எப்போ இறக்கி விட்டாலும் எந்த இடத்துலயும் இல்லையா நின்று விளையாடுவாரு அப்படின்றது. முன்னாடி ரவி சாஸ்திரி சொன்னா இன்னைக்கு அந்த மாதிரி தான் நம்ம நற்புலரியில எப்பவுமே இல்லை, எந்த நேரத்துல எப்படி வேணாலும் கூப்பிடணும். ஆபத் பாந்தவன் அப்படின்னு சொன்னா அது ரமேஷ் சார் மட்டும் தான் இருக்கும். இன்னைக்கு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம், ஒருவேளை இது அதோடைய ஆத்தர் வந்துருவாரோ அப்படின்றதுக்காக ரொம்ப எதிர்பார்த்தோம். தவிர்க்க முடியாத காரணத்தினால வர முடியலன்றது தெரியுது. ரொம்ப அருமையா இருந்தது சார். இந்த புக்கோட இது வந்து இந்த ஸ்டார்டிங், இந்த சுகபோகானந்தா அவர்கள் எழுதி வெளியிட்ட அந்த புத்தகத்தை வடிவமைச்சு எழுதிய சுபா அவர்கள் வந்து அதை கருத்தாக்கம் பண்ணவர். இதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான விஷயம். அதை வந்துதான் நான் முதலா 2 புக்கு காசு கொடுத்து வாங்கினேன். ஒண்ணு வந்து அந்த மதனோட வந்தார்கள் வென்றார்கள் சென்றார்கள் அது ஒண்ணு, அடுத்தது இந்த புக்கு. இந்த 2 புக்கு தான் என்னால காசு கொடுத்து அப்ப வாங்கின ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. இதுல நிறைய விஷயங்கள் நீங்களும் எடுத்துக்கிட்டீங்கன்ற போது ஆஹா, நம்மளும் இவரு கூட நம்ம இருக்கோம் அப்படின்றது சமகாலத்தவர் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நம்ம கூட இவரும் படிச்சிருக்காரு. நம்ம படிச்ச புக்கை படிச்சதை விட இவர் படிச்ச புக்கு நம்மளும் படிச்சிருக்கோன்ற பெருமை நமக்கு வந்து சேருது அப்படின்றதுதான் நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப அருமையான நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அந்த சைனா பேம்பு டூயை பத்தி சொன்ன விஷயங்களா இருக்கட்டும், இல்ல செல்ஃப் மோட்டிவேஷன் பத்தி சொன்ன விஷயங்களா இருக்கட்டும், என்னைக்குமே வந்து உலக எழுத்தறிவு தினம் அப்படின்றத முன்னிறுத்தி எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் அப்படின்வாங்க. எழுத படிக்க சொன்னவங்க எல்லாருமே கடவுள் அப்படின்வாங்க. இந்த கடவுள்ன்றது அன்பு, அன்புதான் சிவம், சிவம் தான் நாராயணன், நாராயணன் தான் லட்சுமி, எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல எல்லாமே இன்னைக்கு சொல்லி கொடுக்கிற எல்லாருமே இறைவனுக்கு சமமானவர்கள் அப்படின்றத ரொம்ப அழகா நீ புரிய வச்சிருக்கீங்க. நன்றி சார், வாழ்த்துக்கள். ஆகா, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு இவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்ச புத்தகம் அவருக்கும் தெரிஞ்சது, இல்லை அவரு படிச்ச புத்தகத்தை நானும் படிச்சேன் அப்படின்னு சிறப்பான ஒரு அழகான ஒரு வரிகளை சுமந்து சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துதல் தெரிவிச்சிருக்காங்க. எனக்கு ரேண்டமா கூப்பிடுறேன், யாரும் காண்டமாயிராதீங்க. அடுத்ததாக ஜெகநாதன் ஐயா, வாங்க ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ரமேஷ், நான் இந்த வாரம் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். பட் ரமேஷ் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு நான் இன்னைக்கு இருக்கேன்றதுனால சரி எப்படியாவது அவரை பேசுறத கேட்டுறணுன்றதுக்காகவே நான் இன்னைக்கு இருந்தேங்க. நாளையில இருந்து கொஞ்ச நாள் என்னால இருக்க முடியாது. ரமேஷ் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் சிறப்பா இருந்தது. அவர் சொன்ன மாதிரி நானும் ஒரு இது நிறைய இது சொல்லும் பொழுது டிராவிட பத்தி இன்னொன்னு சொல்லணும், அதை கேட்டிருக்கேன். அவர் வந்து சொன்னாரு, நான் வந்து இவ்வளோ நிறைய ஜெயிச்சிருக்கேன்னும் போது நான் 250 இன்னிங்ஸ் விளையாடி இருக்கேன், சம்திங் லைக் தட், நம்பர் கரெக்டா இருக்காது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு எந்த பர்சன்ட் கிரிக்கெட்டர் இது நான் அதை வந்து ஸ்டடி பண்ணிட்டே இருப்பேன். எல்லாருமே அவங்க ஆவரேஜ் ஒன்று போடுவாங்க. அந்த ஆவரேஜ் எப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் இன்னிங்ஸ்ல அவங்க நாட் அவுட்டா இருந்ததை, அவுட் ஆகாம இருந்ததை எடுத்துட்டு மீதியில அந்த ரன்ஸை டிவைட் பண்ணி போடும்பொழுது ஒரு ஆவரேஜ் வருங்க. அப்படி பார்க்கும்பொழுது மேக்சிமம் வந்து அவங்க எல்லாருமே 2 இன்னிங்ஸ் ஒரு டெஸ்ட்டுக்குன்னு வைக்கும்பொழுது 100 டெஸ்ட் ஆடினா 200 இன்னிங்ஸ்ல வந்து ஒரு 30% ஆஃப் த டைம் தான் வந்து அவங்க 50 கிராஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் ராகுல் டிராவிட் அவர் சொல்லுவாரு, நான் வந்து நல்லா விளையாடினேன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. நான் நிறைய தடவை பார்க்கும்போது நான் மோர் தென் 60 to 70% நான் வந்து ஃபெயில் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். 70% ஆஃப் த இன்னிங்ஸ் ஃபெயில்டு அப்படின்னு. அதெல்லாம் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ரமேஷ் சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே. அதான் டி ராஜேந்திர வந்து நம்ம என்ன சொல்றது, அவரை வந்து அவர் பாலிடிக்ஸ்ல வந்து அதுல எல்லாம் அவர் வந்து சிறப்பா செயல்பட முடியல. அதனால அவரை சம்டைம்ஸ் அவரை வந்து ஒரு கேலியா பேசுறதுக்கு கூட அவரை ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்க முடியும். அப்படிப்பட்ட டி ராஜேந்திர பத்தி நல்ல விஷயங்கள் எனக்கு அவரை பத்தி தெரிஞ்சது முதல்ல நல்ல விஷயங்கள் தான். ஏன்னா அவர் வந்து அந்த ட்ரெயின்ல போய் பாடி அது மாதிரி அதுக்கப்புறமா முன்னேறி வந்தாருன்னு. அதுக்கப்புறம் அவங்க முன்னேறி வந்ததுக்கு அப்புறம் அவங்க வேற எதை ட்ரை பண்ணதுல சிலது ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். பட் அவர் முதல்ல முன்னேறினது தான் எல்லாரையும் சிந்திக்க வைக்கிற ஒரு விஷயமா இருந்தது. இந்த ஆல்ரின் அந்த இது சொன்ன விஷயமும் தெரியும். அது வந்து ஏற்கனவே நான் கேள்விப்பட்ட விஷயம் தான். அது அந்த மாதிரி எல்லாத்துலயுமே சிறப்பா இருக்கணும்ன்ற மாதிரி சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. ரமேஷ் சொன்னதுனால அவர் இன்னைக்கு நான் ஜாயின் பண்ண, நாளையில இருந்து என்னால ஜாயின் பண்ண முடியாது 1 வீக், சாரி. அதன் கீர்த்திக்கும் மிஸ்ஸஸ் மைதிலிக்கும் என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரமேஷுக்கு ஒரு சிறப்பா எடுத்ததுக்கு அவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. இந்த தலைவருடைய வாழ்த்தெல்லாம் கிடைக்கணும்னா மிகப்பெரிய விஷயம்தான் தலைவா. அதுவும்
மிஸ்ஸுக்கிட்ட நாளையிலேருந்து நான் ஆப்ஷன் சொல்லிட்டு போகிறது, அதுக்கப்புறம் வாழ்த்துதல் தெரிவித்தது, கூடுதல் தகவல் சுமந்து வந்தது, எல்லாத்துக்குமே வாழ்த்துதல் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததாக டாக்டர் ஜெயக்கரன் ஐயா வாங்க. இனிய நற்புலரி ஐயா ரமேஷ் ஐயா அவர்களே, ரொம்ப அருமையாக இருந்ததுங்க ஐயா உங்களுடைய உரை இன்னைக்கு. முதலில் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய மருமகள் வந்து கீர்த்தி அவர்களுக்கும், நம்ம வெங்கட்ராமன் ஐயாவுடைய சித்தி அவர்கள் மைதிலி அவர்களுக்கும் இனி பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஐயா முதல்ல அந்த அட்டை படமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஐயா. நான் வந்து தீவிரமான ரஜினி ரசிகன். அதில் வந்து அந்த கழுகு காக்காவுடைய படம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அதனாலே எனக்கு அந்த இவ்வளோதானா நீ அந்த டைட்டில் ரொம்ப பிடிச்சிருச்சு. உச்சம் தொடு அப்படின்றத விட அந்த இமேஜுக்காகவே. அடுத்தது உள்ள நீங்கள் பேசுனதில் வந்து ரொம்ப எனக்கு பிடித்த விஷயம் வந்து இந்த பிக்மேலியன் எஃபெக்ட் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஐயா. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி அப்படின்னு சொல்கிற அந்த மேட்ரு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எனக்கு அது புதிய விஷயமா இருந்தது. இன்றைக்கி தான் அதை கற்றுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய உரையை நான் ஒரு மாதம் கேட்கணும்னு நினச்சிட்டு இருப்பேன், மிஸ் ஆகிட்டே இருந்தது. இன்றைக்கி கேட்குற பாக்கியம் கிடச்சிதுங்க. ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் உங்களோட வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். கடைசியாக அந்த ஃபினிஷிங் டச் வந்து லாஸ்ட் பால் சிக்ஸர் மாதிரி அந்த லாஸ்ட் லைன் வந்து 1000 புத்தகங்களை படித்ததை விட ஒரு புத்தகம் நீ படித்து அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுன்னு நீங்கள் சொன்னது வந்து ஏதோ எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமாங்கய்யா. நிறைய வந்து உங்களிடம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. இன்றைய நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க. சிறப்பு. பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரம் வெட்டான் அப்படின்ற ஒரு சிறப்பான தகவல் மாதிரி, நான் ஒன்று படித்தேன் உருப்படியா படி அடிப்படையில் இருந்தான் அப்படின்ற மாதிரி சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அவருடைய மனப்போக்கும் எல்லாதான் அப்படின்ற புத்தகம் திறனாயுமே சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக சிவகுமார் ஐயா வாங்க வாங்க. அனைவருக்கும் நட்புலரை காலை வணக்கம். பிறந்தநாள் கொண்டாடும் உங்க பேரு மறந்துட்டேன், சாரோட மருமகள் அவர்களுக்கும், கீர்த்தி மற்றும் மைதிலி. கீர்த்தி மைதிலி அம்மா இருவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சாரு வழக்கம் போல இன்றைக்கும் உச்சம் தொட்டுட்டார். குறைந்த நேரத்துல நிறைய தகவல்கள் கொடுத்து மிக சிறப்பா ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலா இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். சிறப்பு. குறைந்த நேரத்தில் நிறைந்த கருத்துக்கள், சிறந்த ஒரு கருத்துக்கள் சுமந்து அழகா சிவகுமார் ஐயாவுடைய வரிகள். அடுத்ததாக தாமோதரன் ஐயா வாங்க ஐயா. நட்புறவு இனிய காலை வணக்கம். ரமேஷ் ஐயா அவர்கள் ஒரு லைப்ரரிக்கு போனால் நம்ம எந்த புஸ்தகம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும். ஆனால் இவர் அந்த புத்தகத்தை லிஸ்ட் அவுட் பண்ணி வீடியோ போடுவது போல போட்டு காண்பித்தது மிக சிறப்பு. எந்தெந்த புத்தகம் படிக்க வேண்டுமே அவர் படித்த புத்தகங்களை வரிசைப்படுத்தி நமக்கு கூறியது மிக மிக சிறப்பாக ஒன்று. ஆம்ஸ்ட்ராங் முதலில் இறங்கியது போல் இன்று ரமேஷ் ஐயா நமது நட்புலரியில் முதல் விண்வெளியில் அடியெடுத்து வைத்தது போல் இருந்தது. நான் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன். அதாவது கிரிக்கெட்டில் 100 அடிக்கு ஹைட் வச்சா ஒரு 2 சிக்ஸராக தருவாங்களாம். அதுபோல் அந்த ஒரு படித்தேன். அதே போல் இந்த ரமேஷ் ஐயா ஒரே பாலில் 2 சிக்ஸர் அடித்து விட்டார். மிக சிறப்பு. அவருடைய மருமகள் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், மைதிலி சித்தி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். ரமேஷ் ஐயா, அடிக்கடி வாருங்கள், வந்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள். சிறப்பான கருத்துக்களை இதை போன்று கொடுத்தால் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், கேட்பவர்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி, வணக்கம். சிறப்பான தகவல்களை சொல்லியிருக்கீங்க. அவரு அந்த புத்தகத்தை வந்து வரிசைப்படுத்தியதை சிறப்பா சொன்னீங்க. அது ரொம்ப அருமை. வாழ்த்துதல் தெரிவித்ததுக்கும் நன்றி. அடுத்ததாக முத்துலட்சுமி அம்மையார் வாங்கம்மா. அனைவருக்கும் நற்புலரியின் வணக்கம். ரமேஷ் ஐயா அவர்களுடைய இன்னைக்கு உச்சம் தொடு இந்த புக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்டையும் அவங்க பவர் பாயிண்ட்ல அழகா ப்ரெசென்ட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. இதுல 2 இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்று வந்து இந்த கார்த்திக் அக்னி நட்சத்திரத்தோட டான்ஸ்ல வந்து பிரபுதேவா வந்து துணை நடிகர்கள்ல முன்னணியில இருந்து அதுக்கப்புறம் எப்படி அவங்க லைஃப்ல எவ்வளோ பெரிய ஆளாயிருக்காங்க. ஸோ அது அவங்களோட பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வித் கன்சிஸ்டன்சி வந்து அவங்கள அந்த அளவுக்கு கொண்டு போச்சு. அது ஒன்று. அப்புறமா அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட இது அந்த ஒரு செகண்ட் நம்ம தயங்கினதுன்னா அந்த முதலிடத்தை வந்து இன்னொருத்தங்க பிடிக்கிறதுக்கு சான்சஸ் எவ்வளோ இருக்குது. ஸோ அந்த தயக்கம்ங்கிறது வந்து நம்ம காட்டாமல் இருந்தோன்னா நம்ம லைஃப்பில் எவ்வளோ முன்னாடி போவோம் அப்படிங்கிறத ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். தேங்க்யூ சார். இந்த புக்கை கண்டிப்பாக வாங்கி படிக்கணும்னு தோணியிருக்கு. கண்டிப்பாக படிக்கிறேன்.
அப்புறம் உங்களுடைய மருமகள் கீர்த்திக்கும் அவங்க மைதிலி சித்தி அவங்க 2 பேருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி. சூப்பர். புத்தகத்தின் பெயர் இவ்வளவுதானா நீ? அதான் அதை நம்ம படிச்சோம்னா உச்சம் தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உச்சம் தொடும்னு அழகா நீங்க ஹைலைட் பண்ணது. நான் வந்து நீ தான் நம்பர் 1 அப்படின்னு ஹைலைட் பண்ணேன். அந்த மாதிரி விஷயங்கள் சிறப்பு. வாழ்த்துதலையும் தெரிவிச்சதுக்கு நன்றி. வேற எவரேனும் கருத்துக்கள் தெரிவிக்க கரங்கள் உயர்த்த வாய்ப்பு இருக்கிறது. கரங்களை உயர்த்தலாம். லோகநாதன் ஐயா கியூல இருக்காரு. லோகநாதன் ஐயா, வாங்க, உங்க பாட்டை கேட்க நாங்களும் ஆவலா இருக்கோம். உங்க கைகள் எனக்கு தெரியாம போச்சு. நண்பரோட முகத்துக்காக பார்த்துட்டு இருந்தேன். நன்றி நன்றி, வாங்க. அனைவருக்கும் இனிய நற்புலரை காலை வணக்கம். ரமேஷ் ஐயா அவர்கள் எப்போதுமே நம்பர் 1 தான். நம்ம நற்புலரு அவர் தான் கதாநாயகன். நம்ம குமரேசன் சார் தான் ரொம்ப முக்கியம். ஆனால் டெய்லி நம்ம சந்திக்கிறது ரமேஷ் சார் தான். அதனால எனக்கு ரொம்ப பிடித்த நம்ம பிடித்த விரிவுரையாளர் இவர். ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு கீர்த்தி மருமகளுக்கும் சித்தி மைதிலி அவர்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எப்பவுமே நம்பர் 1 தான் இருக்கணுன்றதுக்கு நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. நம்ம முத்துலட்சுமி மேடம் சொன்னாப்படி எப்பவுமே தைரியமா இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரியுமா நான் சிரித்து போகி கருத்தை கவரும் ரசிகன் எனக்கு தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் எனக்கு தெரியுமா. நல்ல ரசிகன் நல்ல ரசிகன் சார் வந்து நல்ல ரசிகர். அதனால தான் அவர் கதாநாயகர். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி அனைவருக்கும். நன்றி ஐயா, கோடான கோடி நன்றி. அமெரிக்காவுக்கு நன்றி. இன்னைக்குமே நன்றி சொல்லணும் அவருக்கு. தேங்க்யூ. சிறப்பு சிறப்பு. என்னைக்குடைய அதோட உங்களுடைய வாய்ஸ் இன்னைக்கு ரொம்ப லவுடரா தான் இருந்துச்சு. சூப்பரா, அந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தி இருக்கீங்க. நான் நடிகனும் அல்ல, நான் ரசிகனும் அல்ல அப்படிதான் நான் பாடுவேன். ஏன்னா நான் அப்படி இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க ஆழ்ந்த புலமை எடுத்துட்டீங்க. இப்ப அக்கா தங்கச்சி 2 பேர் யாரை முதல்ல கூப்பிட்டாலும் கோவப்பட போறது இல்ல. சிவசங்கரி மேம், வாங்கம்மா, உங்களுடைய வரிகளை சொல்லுங்க. தேங்க்யூ மேம். நற்புலரின் இனிய காலை வணக்கம் சார். எக்ஸலன்ட் செஷன். ப்ரெசன்டேஷன் ஆரம்பிச்ச விதம் ஆகட்டும் நல்லா இருந்துச்சு செஷன். எப்படி புத்தகம்னா என்ன, எப்படி அப்டேஷன் ஆச்சு, எல்லாமே நீட்டாக கொடுத்துருந்தீங்க. புத்தகத்தோட அப்டேஷனும் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப அருமை சார். செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரமேஷ் சார்னாலே ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், எல்லாத்தையும் பேச வச்சிருவாரு. ஸோ அவருக்கு ஃபீட்பேக் கொடுக்கலைன்னா எப்படி? ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் செஷன். செஷன் இருக்கிற பாயிண்ட்ஸ் திருப்பி திருப்பி சொல்லணும்னு இல்லை, அருமையான செஷன். எப்போதும் போல் சாரோட ஹைலைட் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அழகாக எடுத்து கொண்டுட்டு போனீங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார் செஷன். அடிக்கடி வாருங்கள், அமுத ஊற்றை தாருங்கள். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். மைதிலி மேடம்க்கும் கீர்த்தி மேடம்க்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஆஹா, சிறப்பு. பின்னூட்ட பேராளிக்கு பின்னூட்டம் கொடுக்காமையா? நாங்க கொடுத்துட்டோம்ல முன்னோட்டமா அக்காக்கு முன்னாடியே. சிவகனி மேம், வாங்க மேம். அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கம் சார். இந்த புத்தகம் காலையில பார்க்கும்போதே இவ்வளவுதானா அப்படின்னு கேட்கும் போதே என்னடா புத்தகம் தலைப்பே வித்தியாசமா இருக்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ நம்ம இவ்வளவு இல்லை இனி இருக்கோம் அப்படிங்கிறத புத்தகத்துல சொன்ன ஒவ்வொரு கருத்துலையுமே நீங்க ஐயா எழுதின புத்தகத்தை காட்டிலும் நீங்க அதுக்கு ஒரு கிரீடம் சூட்டின மாதிரி உங்களோட பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப சிறப்பா இருந்தது இன்னைக்கு. இன்னைக்கு நாள் வந்து ரொம்பவும் ஆக்டிவா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த தலைப்புல இருந்தே நம்ம எடுத்துட்டு ஓடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோ ஒரு சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள் சார். இன்னைக்குமே உங்களோட ப்ரெசன்டேஷன் அப்படின்னா நம்ம மிஸ் பண்ணாம கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். ஸோ அதுக்காகவாவது வரணும் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்தாச்சு. நல்லா இருந்தது. இன்னைக்கு நம்ம மருமகள் கீர்த்தி அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிருங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்தி மைதிலி அம்மா அவர்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வெங்கட்ராமன் சார் எங்க சார்பா சொல்லிடுங்க வாழ்த்துக்கள். வாய்ப்பு கொடுத்த நித்யா அவர்களுக்கும் நன்றி. ரொம்ப அருமையா, அவங்க எங்க சித்தி தான், அவங்க உங்க மருமக தான் அப்படின்னு அழகா சொல்லி நீங்க பேசின கால இவ்வளவுதானாயா நீ அப்படின்னு, இல்ல இவ்வளவுதாயா அப்படின்னு என்ன கேட்டுக்க அப்படின்னு சொன்ன விஷயங்களாகட்டும் சிறப்பா எல்லாருமே வந்து பின்னோட்ட வரிகளை கொடுத்திருக்காங்க. வேற எவரேனும் விருப்பின் கரம் உயர்த்தவும்.
மேம் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். இவங்க ரமேஷ் சாரோட அந்த ப்ரெசன்டேஷனில் அவங்க அப்பாவுடைய அந்த நோட்ஸ் குட்டி குட்டி இதை அழகாக ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை அவங்க அப்பாவுடைய நினைவுகளாக வச்சுருந்தாலும் சரி, ப்ளஸ் அவங்களுடைய அது ஒரு பாடமாகவே எடுத்துக்கிட்டு அதனால எனக்கு இந்த புக் படிக்கிற ஹேபிட் வந்துச்சுன்னு சொல்லி அவங்க சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தாய் 8 அடி பஞ்சா குட்டி 16 அடி பாயும் சொல்லுவாங்க. அது வந்து அவங்க தந்தை 8 அடி பஞ்சா சார் 16 அடி பஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. அருமையான வளர்ப்பு. உங்களுக்கு அவங்க இப்படி ஒரு அப்பா கிடைச்சது வந்து காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ சார். நாங்க சொல்ல மறந்த கருத்தையை நாங்க சொல்லுவோம்ல, சொல்லிட்டு தான் முடிக்க விடுவோம் உங்களோட ஏற்புரைக்கு இல்ல. இப்ப பாருங்க, அரட்டை பெட்டியில சிறப்பான தகவல்களை சுமந்து வந்தவங்க எல்லாம் யார் யாருன்னு பார்ப்போம். இன்னைக்கு நான் ஹாப்பி மார்னிங் சொல்லியிருக்காங்க, குட் மார்னிங் சார் சொல்லியிருக்காங்க, ஆல் த பெஸ்ட் சொல்லியிருக்காங்க, ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு வெங்கட்ராமன் ஐயா, வெரி வெரி நைஸ் செஷன், தேங்க்யூ சார், வாழ்க வளமுடன் சார் அப்படின்னு ரம்யா கமல்ராஜ் மேம் சொல்லிட்டு, ஹாப்பி பர்த்டே கீர்த்தி மேம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அடுத்து குட் மார்னிங் நற்புலரி, குட் மார்னிங் ரமேஷ் சார், கிரேட் செஷன், கங்க்ராச்சுலேஷன், குட் டே நற்புலரி அப்படின்ட்டு இருக்காங்க. அருணகிரி சார், ரம்யா கமல்ராஜ் மேம் வந்து ஆகா மருமகளுக்கு மட்டும் சொன்னா சித்திக்கு யார் சொல்றது அப்படின்னு திருப்பி வந்து ஹாப்பி பர்த்டே மைத்திலி மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருணகிரி சார் ஆகா வாழ்த்துதல் அட்டை எடுத்துக்கிட்டு வந்து ஹாப்பி பர்த்டே மிஸ் கீர்த்தி மற்றும் மைத்திலி மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நான் டுடே ஃபீட்பேக் செஷன் எப்படி இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். 2 இன்ட்டு ஸ்பீட், அதாவது என்னைக்கும் போல இன்னைக்கு பயங்கரமான ஒரு செஷன். அடுத்து ஜெகநாதன் சுப்பிரமணியம் ஐயா சொல்லியிருக்காங்க ஹாப்பி பர்த்டே மிஸ்டர்ஸ் கீர்த்தி மற்றும் மிஸ்ஸஸ் மைத்திலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிறப்பா நமக்கு எல்லாருக்கும் வாழ்த்துதலை சொல்லி அரட்டைப்பட்டியில நண்பருடைய இந்த நிகழ்வுக்கு சிறப்பு கருத்துரையும் தெரிவித்த நண்பர்களுக்கெல்லாம் நற்புலரி சார்பாக மீண்டும் வாழ்த்துதலை தெரிவிச்சு, இதோ இவ்வளவுதானா நீ அப்படின்னு கேட்ட நபரை எவ்வளவுதான் நீ அப்படின்னு நீ கத்துக்கிட்ட இல்ல பின்னிட்டு வர எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுடைய 3 நிமிஷத்துல முடிச்சிருங்க. 6:30க்கு நாளை நல்ல ஒரு ஆளுமையோட சந்திக்கணும். வேகமா ஏற்புரை. நன்றி. முதல்ல இன்னைக்கு வந்து ஃபீட்பேக் செஷனை 2x ஸ்பீடில் கொண்டு போனது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நமக்கு ரொம்ப டிலே ஆகுது, எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குன்னு நிறைய பேர் தெரிவித்ததுனால சீக்கிரமாக ஃபீட்பேக் முடிச்சது வரைக்கும் நன்றி. இதே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். 30 செகண்டுக்கு மேலே பேசாத அளவு பார்த்துப்போம். ஸோ எனக்கு ஃபீட்பேக் கொடுத்த அனைவருக்கும் எல்லார் பேரையும் சொல்லணும்னா நிறைய டைம் ஆகும், டைம் கம்மி கொடுத்துருக்குறாங்க. எல்லாருக்குமே மிக சிறப்பான ஃபீட்பேக். நல்ல உள்ளே போயிட்டு இந்த புத்தகம் வந்து கண்டிப்பாக படிச்சிங்கன்னா ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். நம்ம கையிலேயே எப்போவுமே சுமந்துக்கலாம் இந்த புத்தகம். எப்போ நமக்கு ஒரு நாளும் நான் புத்தகம் எப்படி படிப்பேன்னா ஒரு மூடு நல்லா ஆக்கிக்கிறது அப்படியே திறக்கும்போது என்ன வருதோ அதை படிப்பேன் நான். இந்த மாதிரி ஒரு புத்தகம் ஒரு 4 புத்தகம் செலக்ட் பண்ணிட்டு அப்படி திறக்கும்போது என்ன வருதோ அதை எடுத்தோன்னா அப்போ அசிரீரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அன்னைக்கு அப்போ இருக்கிற மனநிலைக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு விஷயம் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தின புத்தகம். உங்களுக்கும் என்னோட உரை மூலம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப மிக பெருமையாக இருக்குது. இப்போ இது தாய் அப்பா 8 அடி பாய்ஞ்சா புள்ள 16 அடி பாயும்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா 160 அடி பாய்ந்தவர். அந்த அளவுக்குலாம் நம்மளால் பாய முடியல. மிக குறைவான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் மிக பெருமையாக வாழ்ந்தவர் அவர்லாம். ஸோ அவர்லாம் வந்து அவர் கொடுத்ததில் இருக்கிற என்ஜின் இதுதான் நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ எல்லாருக்குமே வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. என்னோட மருமகளுக்கு வாழ்த்து தெரிவித்தவருக்கும் நன்றி. அவங்களுடைய வெங்கட்ராமன் சாருடைய சித்தி மைதிலி மேடத்துக்கும் ஒரு பர்த்டே விஷஸ் தெரிவிக்கிறோம். இன்னைக்கு செஷனில் எல்லாரும் அழகாக வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. சில பேர் ஃபீட்பேக் கொடுக்க முடியல, அவங்களுக்கும் நன்றிகள். இணைய முடியாதவர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நித்யதேவ் மேடம் இன்னைக்கு கையில் செஷன் எடுத்து ஃபீட்பேக் செஷன் எடுத்துகிட்டு போயிட்டு அருமையாக கொண்டு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி. நன்றி. சிறப்பு. அறிமுக உரையை நான் தான் கொடுக்கணும்னு இருந்தேன், கொஞ்சம் ஒரு அவசர வேலைகள். சிறப்பு. மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். நாளை ஒரு நல்லதொரு ஆளுமையில நல்லதொரு புத்தகத்தை நாம் சந்திப்போம் என மீண்டும் சொல்லி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர். நன்றி, வணக்கம்.